அவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்குல்ல. இது கேரளா மாநிலம் மூணாறு. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பார்க்க அழகுதான். இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. இதை பார்த்தாலே உள்ளத்துல இருந்து ஆண்டவரை துதிக்கிற துதி வந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் எவ்வளவு அழகா இந்த பகுதியை சிருஷ்டித்து நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி. சரி, இந்த நாள் ஆண்டவர் என்ன வார்த்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்படியா? அப்படி பாக்குறீங்களா? ஆண்டவர் சொல்றார், என் மகளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு ஆண்டவர் சொல்றார். அது எப்படி சொல்றீங்க? அப்படி சொல்றீங்களா? 84 சங்கீதத்துல 5வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு அர்த்தம். அப்போ யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? கர்த்தரிலே பலன் கொள்ளுகிறவர்களும் தங்களுடைய இருதயத்தில் செம்மையான வழிகளை கொண்டவர்களும். ரொம்ப முக்கியம் நம்முடைய இருதயம். நீங்க ஜெபிக்க போகும்போது தினசரி நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த இருதயம் இருக்குது, அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறதுன்னு பைபிள் இருக்கு. எப்போ எப்படி அந்த இருதயம் மாறுன்னு சொல்ல முடியாது. அதனால்தான் ஒரு பக்தன் சொல்லுகிற, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை சோதித்த பாரும் என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்பது. செவ்வையான இருதயம் கொண்டவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கர்த்தர் அவங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு காலையில தேவ சமூகத்தில் உடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தீங்களா? நான் தினமும் ஆண்டவருடைய சமூகத்துல என் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க நேரம் எடுத்துக்கொள்ளுவேன். வேத வசனத்தை தியானிக்கும் போதெல்லாம் என் இருதயத்தை திறந்து, ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிறதை அறிந்து கொள்ளும், உம்மை வேதனை உண்டாக்குற ஏதாவது என்கிட்ட இருக்குதா, என் இருதயத்தில் இருக்குதா? அப்பப்போ கரை படிஞ்சிருதுல்ல. உலகத்துல வாழ்றோம், உலகத்துல பல மக்களை சந்திக்கிறோம். நாமளும் பலவீனம் உள்ள மனிதர்கள். அப்பப்போ சில குறைகள், சில தவறுகள் வந்து விடுகிறது, கரைகள் படிந்து விடுகிறது. அப்பப்போ கரை படிஞ்சிருதுல்ல. உலகத்துல வாழ்றோம், உலகத்துல பல மக்களை சந்திக்கிறோம். நாமளும் பலவீனம் உள்ள மனிதர்கள். அப்பப்போ சில குறைகள், சில தவறுகள் வந்து விடுகிறது, கரைகள் படிந்து விடுகிறது. ஆனா அனுதினமும் தேவனுக்கு முன்னால இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட இடம் கொடுத்துட்டா உண்மையாக நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தீங்களா? ஆண்டவரோட மனம் திறந்து பேசினீங்களா? என் இருதயத்துல இந்த மாதிரி சில பொல்லாத சிந்தனை தவறுலாம் இருக்குது, ஆண்டவரே என்னால விட முடியல, என்னை மன்னிச்சு எனக்கு விடுதலை கொடுங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஜெபிச்சிங்களா? நம்முடைய இதயத்துல சில சமயம் சில ஆட்களை குறித்த கசப்பு, வெறுப்பு, பாக வந்துடும். அதை விட்டுறக்கூடாது. உடனே அறிக்கையிட்டு அது இருக்கக்கூடாது. நான் அன்பினால் நிறைந்திருக்கணும், பரிசுத்தத்தினால் நிறைந்திருக்கணும்னு அடிக்கடி ஜெபிக்கணும். அப்ப நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து இருதயம் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய நம்ம அர்ப்பணிச்சுட்டா நீங்க எல்லா விதத்துல ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இருதயத்துல கை வைக்கிறீங்களா? ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்குமானால் அதை எல்லாம் மாற்றி இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமான சுத்த இருதயத்தை என்னிலே கொடுத்து என்னை வழி நடத்தும். நாங்கள் பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய், ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.